சப்போஸ் உங்களுக்கு உங்களோட பார்ட்டிசிபெண்ட்டை வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்க்ரீன் ஷேர் பக்கத்தில் ஒரு சின்ன ஆரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன் பார்ட்டிசிபென்ட் கேன் ஷேர் அட் அ டைம், மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ் கேன் ஷேர் சைமல்டேனியஸ்லி. ஓகே, ஸோ இந்த மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் உங்களை ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து ஒன்லி ஒன் பார்ட்டிசிபென்ட் கேன் ஷேர் அட் அ டைம்னா உங்களோட பார்ட்டிசிபென்ட்னால ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட் கேன் ஷேர் சைமல்டேனியஸ்லிங்கிறத நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்ட்டிசிபென்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் அவர் வந்து ஒயிட் போர்ட் பார்ட்டிசிபென்ட் விண்டோவில் ஒயிட் போர்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அங்கே வந்து ஒயிட் போர்டு எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒயிட் போர்டு வந்து இங்கே ஹோஸ்டோட விண்டோவில் வந்து தெரியும். ஓகே, ஸோ ஒயிட் போர்டு எடுத்தாலுமே இந்த சேம் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ சேம் ஆப்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு அங்கேயும் இருக்குது. ஓகே, அனோட்டேஷன் பண்ணுறதுக்கான எல்லா சேம் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ நாம் பார்த்த எல்லா ஆப்ஷன்ஸும் அங்கே அவைலபிள். சரியா? ஓகே, ஸோ டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். எல்லாமே அவங்க அஸ் யூஷுவல் ஹோஸ்ட் என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாமே வந்து அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் அஸ் பிடிஎஃபாக சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்தோன்னா என்னாகும், அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒயிட் போர்டில் என்ன நம்ம டைப் பண்ணியிருந்தோம் இல்லைன்னா என்ன நம்ம பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே தெரியுது. ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு அது வந்து தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், யூடியூபுங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருந்தோம், அந்த யூடியூபுங்கிறது இங்கே வந்து சேவ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, ஸோ இப்படி தான் நாம் வந்து என்ன பண்ணோம், ஸ்க்ரீன் ஷேர் இப்படி தான் நாம் வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஹோஸ்ட் விண்டோவில் பதிலாக பார்ட்டிசிபென்ட் விண்டோவில் நாம் வந்து பண்ணுறது. ஓகே, ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாப் ஷேர் கொடுத்தோன்னா அந்த விண்டோ வந்து டிஸப்பியர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நாம் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷேர் வந்து பண்ணணும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.